வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி சிறிய சுட்டி எலி. அந்த சிறுமி தன் அம்மா, அப்பா, அவள் மிகவும் நேசித்த தன் மூத்த சகோதரன் ஆகியோருடன் வசித்து வந்தாள். அந்த குடும்பம் ஒரு அழகான நகரத்தில் வசித்து வந்தது. மிகச் சிறியதோ பெரியதோ அல்ல, மிகவும் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. இந்த சிறிய நகரம் போலந்தின் வடமேற்கில் அமைந்திருந்தது. பெரும்பாலான நகரங்கள் மனிதர்கள் மட்டுமே வசிக்க முடியாத அளவுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானவை. இந்த நகரமும் விதிவிலக்கல்ல. உண்மையில் நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் மிகவும் அமைதியாகவும் மிக நெருக்கமாகவும் பார்த்தால் விரைவில் நீங்கள் ஏராளமான உயிரினங்களைக் காண்பீர்கள். அவை நம் நகரங்களையும் பகிர்ந்து கொள்கின்றன. உங்களைப் பற்றி எல்லாம் நரிகள், அணில்கள், எலிகள், கரும்புலிகள், புறாக்கள், சிட்டுக்குருவிகள், சில சமயங்களில் ஆமைகள் மற்றும் கிளிகள் கூட தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெருக்களிலும் கூரைகளிலும் சுற்றித் திரிகின்றன. அந்த சிறுமியும் அவருடைய சகோதரனும் எல்லா விலங்குகளையும் நேசித்தார்கள். அந்த சிறிய நகரத்தில் அவர்கள் காணக்கூடிய விலங்குகள் மற்றும் உலகம் முழுவதும் காடுகளிலும் பாலைவனங்களிலும் வெகு தொலைவில் வாழ்ந்த விலங்குகள். குழந்தைகள் விலங்குகளைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அவர்கள் அடிக்கடி விளையாடுவார்கள். யாருக்கு அதிக விலங்கு உண்மைகள் தெரியும் என்று ஒருவருக்கொருவர் சோதித்து பார்ப்பார்கள். சகோதரர் பெரும்பாலும் இந்த விளையாட்டுகளில் வெற்றி பெறுவார். ஆனால் தனது மூத்த சகோதரனைப் போல புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்த சிறுமி நிச்சயமாக வெற்றி பெறுவாள். முயல் எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்று அண்ணன் கேட்பான். இந்த கோளிலேயே மிகவும் விஷமுள்ள பாம்பு எது என்று சொன்னால் முயல் எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்று நான் உனக்குச் சொல்வேன் என்று சிறுமி பதிலளிப்பாள். அந்த சிறுமி தன் அண்ணனை உயர்வாக பார்த்தாலும் அவனை வணங்குவது அவ்வளவு நல்ல யோசனையாக இருக்காது. அந்த சகோதரன் கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளையும் நேசித்தாலும் அவன் எப்போதும் எலிகளைக் கண்டு பயந்திருந்தான். இதன் காரணமாக எலிகளைக் கண்டு பயப்படுவதையும் ஏன் என்று கூட தெரியாமல் இருப்பதையும் அந்த சிறுமி கவனித்தாள். அப்போது அவளுக்கு புரியவில்லை. ஆனால் மற்றவர்களை பார்த்து எப்படி பயப்படுவது என்பதை கற்றுக்கொள்வது மிகவும் சாத்தியம். ஒரு வருடம் அந்த சிறிய நகரத்தில் கோடைக்காலம் வந்தபோது அந்த சகோதரன் இறுதியாக தனது நண்பர்களுடன் முகாமிட அனுமதிக்கப்படும் அளவுக்கு வயதாகிவிட்டான். அதனால் அந்த சிறுமி கிராமப்புறத்தில் வசித்து வந்த தனது பாட்டி மற்றும் தாத்தாவை பார்க்க அனுப்பப்பட்டாள். அந்த சிறுமிக்கு தன் பாட்டியுடன் வயல்வெளிகளில் நடந்து செல்வதும் எல்லா தாவரங்களுக்கும் பெயர் சூட்டுவதும் மிகவும் பிடிக்கும். தன் தாத்தாவுடன் ஏரியில் நீந்துவதும் அதே நேரத்தில் தன் கைகளில் உள்ள சிறிய மீன்களை பிடிக்க முயற்சிப்பதும் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவளுக்கு மிகவும் பிடித்தது இருவருடனும் காற்றில் நீண்ட நடைப்பயிற்சி செய்வதுதான். இந்த நடைப்பயணங்களின் போது மழைக்கு பிறகு பூமியிலிருந்து முளைக்கும் முதல் சிறிய காளான்களை தேடினர். அந்த சிறுமி ராஸ்பெர்ரி மற்றும் ரோஜா பெர்ரிகளையும் பறித்தாள். அதனால் அவளுடைய பாட்டி குளிர்காலத்திற்காக ஜாம் தயாரிக்க முடியும். அவர்கள் வீடு திரும்பியதும் அந்த சிறுமி வெட்டப்பட்ட காளான் துண்டுகளை ஒரு மெல்லிய நூலில் இழைத்து அவற்றை ஒரு அற்புதமான மாலையாக மாற்றி பின்னர் அதை அவள் கழுத்தில் தொங்க விடுவாள். தாத்தா இரவு உணவிற்கு மீன் சமைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த சிறுமியும் அவளுடைய பாட்டியும் சிரித்து விளையாடுவார்கள். ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை வரிசையாக காளான் மாலைகளால் அலங்கரிப்பது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று அவர்கள் கற்பனை செய்தனர். எப்போதாவது தாத்தா, பாட்டி மற்றும் சிறுமி காடு வழியாக நடந்து செல்லும் போது நீண்ட இரவு வேட்டையாடிய பிறகு ஒரு மான் அல்லது ஒரு ஆந்தை தூக்கத்தில் இருப்பதை பார்ப்பார்கள். இது பெரும்பாலும் நடக்கவில்லை. ஏனென்றால் அத்தகைய உயிரினங்களைக் காண நீங்கள் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். மேலும் சிறுமி தனது பாட்டியுடன் அதிக நேரம் பாடிக்கொண்டிருந்தாள் அல்லது பல ஆண்டுகளாக அவர்கள் கற்றுக்கொண்ட ஒரு ரகசிய மொழியில் கதைகளை மாற்றிக்கொண்டாள். உங்க பாட்டியோட இவ்வளவு ஜாலியா இருக்கும்போது இவ்வளவு அமைதியாக இருப்பது ரொம்ப கஷ்டம்.
ஒரு நாள் சமையலறையில இருந்து சின்ன பொண்ணு பயந்து கத்தியப்போ பாட்டிக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னோ இப்போ நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வயதான பெண்மணி ஏதோ விபத்து நடந்திருக்கும் என்று நினைத்து சிறுமியின் பின்னால் விரைந்தாள். ஆனால் அவள் சமையலறைக்குச் சென்றபோது சிறுமிக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. மாறாக அவள் சாப்பாட்டு மேசையின் மேல் நின்று கொண்டு மிகவும் பயந்து போய் மூலையில் ஒரு துடைப்பத்தை நோக்கி கையை நீட்டிக் கொண்டிருந்தாள். அது என்ன என்று பாட்டி கேட்டாள். நான் ஒரு எலியை பார்த்தேன் என்று சிறுமி அழுதாள். பாட்டி சிரித்துக் கொண்டே கேட்டாள், அந்த எலிக்கு பெரிய பற்களும் எரியும் சிவப்பு கண்களும் பெரிய கூர்மையான நகங்களும் உள்ளனவா? அவை உன்னை தாக்குமா? இல்லை என்றாள் சிறுமி. அது ஒரு சிறிய பஞ்சு போன்ற எலி, சாதாரண வகையு. பாட்டி தனக்குள் சிரித்துக் கொண்டே இருந்தாள். விரைவில் சிறுமியும் அவளுடன் சேர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. வயதான பெண்மணி தனது பேத்தியை மேசையிலிருந்து கீழே இறக்கிவிட உதவிய போது அவள் கேட்டாள், எல்லா விலங்குகளையும் நேசிக்கும், எல்லாவற்றிலும் ஆர்வமுள்ள என் பயமற்ற சிறுமிக்கு என்ன ஆனது? அந்த சிறுமி ஒருபோதும் எலியை கண்டு பயப்பட மாட்டாளு. அந்த கேள்வியை பற்றி சிறிது நேரம் யோசித்த அந்த பெண் பின்னர் பதிலளித்தாள், என் சகோதரன் ஒவ்வொரு முறையும் ஒரு எலியையோ அல்லது எலியையோ பார்க்கும்போது அவன் மிகவும் பயப்படுகிறான். அவன் எலிகளை பார்த்து பயப்படுகிறான் என்றால் அவை மிகவும் பயங்கரமானவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் மிகவும் தைரியமானவன். அவன் பயப்படுவதால் நான் பயப்படுகிறேன். ஆனால் நீ உண்மையிலேயே பயப்படுகிறாயா என்று பாட்டி கேட்டாள். அல்லது எலியை பார்க்கும்போது பயந்து நடிப்பதற்கு பழகிவிட்டாயா? எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் தொடர்ந்தாள், ஒரு எலி உன் கையை விட பெரியது அல்லையோ? அந்த சிறுமி இன்னும் கொஞ்சம் யோசித்துவிட்டு, உண்மையில் பயப்படவில்லை என்று நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே தெரியாது என்றாள். பாட்டி மேஜையில் அமர்ந்தாள். சிறுமி அவள் மடியில் ஏறினாள். நிறைய பேர் முட்டாள்தனமான சிறிய விஷயங்களுக்கு கூட காரணமே இல்லாமல் பயப்படுகிறார்கள் என்றாள் வயதான பெண். நீங்களும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக இருக்க நான் விரும்பவில்லை. பயப்படுவது போன்ற இந்த விசித்திரமான பழக்கம் நீங்கள் வயதாகும் போது ஒரு உண்மையான தொந்தரவாக மாறும். நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் உங்கள் சொந்த பாதாள அறையில் ஒரு சிறிய எலி இருக்கலாம் என்பதற்காக நீங்கள் மது அருந்த பயப்படுவீர்கள். அல்லது இரவில் ஒரு சில எலிகள் அதை கடந்து சென்றிருக்கலாம் என்பதற்காக நீங்கள் உங்கள் சொந்த தோட்டத்தை பற்றி பயப்படலாம். அல்லது ஒரு நபர் உங்களிடமிருந்து வித்தியாசமாக தெரிகிறார் அல்லது வேறு நாட்டிலிருந்து வருகிறார் என்பதற்காக நீங்கள் பயப்படலாம். மிகவும் நல்ல காரணமின்றி இது போன்ற விஷயங்களுக்கு பயப்படுவதில் அர்த்தமில்லை. மேலும் பாட்டி தனது மென்மையான குரலில் தொடர்ந்தார், காட்டையோ ஏரியையோ பார்த்து பயப்படாத நீ ஒரு சின்ன எலியை பார்த்து பயப்படுறது உனக்கு வேடிக்கையா தெரியலையா? எனக்கு தெரியும் என்று அந்த சிறுமி தன் குரலில் ஒரு தயக்கத்துடன் சொன்னாள். ஆனால் என்னால் அதை தடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறை எலியை பார்க்கும் போதும் எனக்கு கத்த வேண்டும் போலிருக்கிறது. அவைகள் எப்படி தெரிகின்றன, எப்படி அசைகின்றன என்பதில் எனக்கு பிடிக்கவில்லையோ. பாட்டி சிரித்துக் கொண்டே, ஓ, அது அவ்வளவு நல்லா இல்ல, அவங்க அப்படி நடந்துக்கிறது அவங்க தப்பு இல்ல, அவங்க தோற்றத்தையே மாத்த முடியாது இல்லையா என்றாள். உன் மனம் ஒரு விஷயத்துக்கு எதிராக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அதை மாற்றுவது கடினம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எலிகளைப் பற்றி உனக்கு என்ன பிடிக்கும், அவற்றில் நீ என்ன போற்றுகிறாய் என்பதில் கவனம் செலுத்த முயற்சி செய்யலாம். நீ அப்படிச் செய்தால் பயமுறுத்தும் விஷயங்கள் சிறியதாகவும் மாறிவிடும், விரைவில் முற்றிலும் மறைந்துவிடும். அந்த சிறுமிக்கு முழுமையாக நம்பிக்கை ஏற்படாததால் அவள் கேட்டாள், பாட்டி, உங்களுக்கு ஏன் எலிகள் என்றால் இவ்வளவு பிடிக்கும்? அவற்றில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? பாட்டி தனது டீபாயை எடுக்க மேசையின் குறுக்கே கையை நீட்டி ஒரு கோப்பை தேநீரை ஊற்றிக்கொண்டாள். சரி, இப்போது அவள் சொன்னாள், உங்களுக்காக என்கிட்ட கதை இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டி தொடர்ந்தார்,
அப்போது குழந்தைகள் தெருக்களில் விளையாடுவது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் பாட்டி தொடர்ந்தார், அப்போது குழந்தைகள் தெருக்களில் விளையாடுவது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் வீரர்கள் மிகவும் குறுகிய மனநிலை கொண்டவர்களாக இருக்கலாம். நாங்கள் அவர்களை எரிச்சலூட்டினால் அல்லது அதிக சத்தம் போட்டால் குழந்தைகளாகிய எங்களை தாக்குவார்கள். எனக்கும் என் பெற்றோருக்கும் என் உடன் பிறந்தவர்களுக்கும் இடையில் பகிர்ந்து கொள்ள போதுமான உணவு ஒருபோதும் இல்லை. மேலும் காலங்கள் மிகவும் கடினமாக இருந்தன. எலிகளை பார்ப்பது வேடிக்கையாக இருந்தது. என் கஷ்டங்களை மறக்கவும் உதவியது. எலிகள் சிறந்த ஆசிரியர்கள் என்பது தெரிய வந்தது. அமைதியாக நடப்பது மற்றும் கவனிக்கப்படாமல் இருப்பது எப்படி என்பதை அவை எனக்கு காட்டின. அந்த சிறிய தந்திரத்திற்கு நன்றி. தெருவின் குறுக்கே வசிக்கும் என் நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் சிறுவர்களைப் பற்றி கிசுகிசுக்க முடிந்ததையும். அந்த சிறுமி மேலே பார்த்தாள். அவளுடைய பாட்டியின் உதடுகளில் ஒரு கன்னமான புன்னகை தோன்றுவதை கவனித்தாள். அந்த சிறுமி தன்னை பார்ப்பதைக் கண்டதும் பாட்டி தனது தேநீருக்காக கையை நீட்டி ஒரு சீப் குடித்துவிட்டு தான் சிரிக்கவே இல்லை என்பது போல் பாசாங்கு செய்தாள். அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு விஷயம், எந்த மாற்றங்களுக்கும் விரைவாக எதிர்வினையாற்றுவது. ஒரு எலி எந்த அசைவுக்கும் எவ்வளவு விரைவாக எதிர்வினையாற்றி அதன் துளைக்குள் ஒளிந்து கொள்ளும் அல்லது உயரமான புல்லில் மறைந்து போகும் என்பதை நீங்கள் காண்கிறீர்களா? எலிகளை பார்ப்பதன் மூலம் வீரர்களிடமிருந்து விரைவாக ஒளிந்து கொள்வது மற்றும் சிக்கல்களை தவிர்ப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டேன். வீரர்களை விஞ்சுவது மற்றும் அவர்களின் மூக்கின் கீழ் பதுங்கி அதிக உணவை பெறுவது எப்படி என்பதையும் அவர்கள் எனக்கு காட்டினர். நாம் எலிகளை பின்தொடர்ந்தால் ரொட்டி சுடுவதற்கு எப்போதும் கூடுதல் தானியங்களை கண்டுபிடிப்போம். யாருக்கு தெரியும் என்று வயதான பெண்மணி கூறினார். ஒருவேளை நான் போரில் இருந்து தப்பித்ததற்கு எலிகள்தான் காரணம். அந்த சிறுமி மயங்கி போனாள். தன் பாட்டி ஒரு இளம் பெண்ணாக சிறுவர்களைப் பற்றி கிசுகிசுப்பதையோ அல்லது உணவு தேடுவதற்காக வீரர்களின் மூக்கின் கீழ் பதுங்கிச் செல்வதையோ எப்போதும் கற்பனை செய்து பார்க்க முயன்றாள். இதையெல்லாம் அவள் எலிகளை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை சிறுமி யோசித்தாள், எலிகள் உண்மையில் அவ்வளவு மோசமானவை அல்லையோ. அப்போதுதான் சிறுமியின் மன மாற்றத்தை உணர்ந்தது போல் சில நிமிடங்களுக்கு முன்பு அவளை பயமுறுத்திய எலி சமையலறையின் மூலையில் இருந்த துடைப்பத்தின் பின்னால் இருந்து தலையை வெளியே எடுத்தது. அந்த சிறுமி காற்றை முகர்ந்து பார்ப்பதையும் அதன் மீசைகள் எப்போதும் அசைவதையும் அதன் சிறிய வால் ஒரு கேள்விக்குறி போல அதன் பின்னால் சுருண்டு கிடப்பதையும் பார்த்தாள். என் பாட்டி பயங்கரமான விஷயங்களை கையாளும் விதத்தில் ஏதோ உண்மை இருக்க வேண்டும் என்று அந்த சிறுமி நினைத்தாள். என்ன இருந்தாலும் என் பாட்டி எதற்கும் பயப்படுவதில்லை. திடீரென்று எலி தரையை தாண்டி ஓடி சமையலறை கதவு வழியாக தோட்டத்திற்குள் மறைந்தது. எலி மறைவதை பார்த்ததும் அந்த சிறுமி தனக்குத்தானே எலிகளைப் பற்றி இன்னும் அன்பாக சிந்திப்பதாக உறுதியளித்தாள். அவள் வீட்டுக்கு வந்ததும், எலிகள் மிகவும் புத்திசாலித்தனமான உயிரினங்கள், அவற்றைப் பற்றி நீங்கள் அறிந்தவுடன் அவை பயமுறுத்துவதில்லை என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கதையை தன் சகோதரனிடம் பகிர்ந்து கொள்வாள். Thanks for watching more videos. Subscribe my channel.